ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் இருந்துட்டு தான் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அஞ்சலி கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீ கவலையே படாத, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அஞ்சலி, கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை சந்தோஷமெல்லாம் மாறவே மாறாது, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே சந்தோஷம் இல்லைனாலையும் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்குது அப்படின்னு நினச்சி அதை நினச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரவணா, நாளைக்கு நம்ம கோவிலில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரவணன் யோசிக்காம சரி சரி அஞ்சலி, நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அஞ்சலி இருந்துட்டு, சரவணா, நீ ஓகே சொல்ல மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன். நானே உங்ககிட்ட நேரில் மீட் பண்ணலாமான்னு கேட்கலான்னு தான் இருந்தேன். நீ கேட்டுட்டியா, அதனால தான் ஓகே சொல்லிட்டேன். சரி சரவணா, ரொம்ப டைம் ஆகுது, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. நம்ம அஞ்சலிக்கு ஒரு பக்கம் சரவணனுக்கு டிவோர்ஸ் ஆகிறத நினச்சா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திரும்பவும் நம்ம சரவணனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை, சரவணன் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலை சரவணனை மீட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நிறைய மேக்கப் போட்டுட்ருக்காங்க நம்ம அஞ்சலி. ஐயோயோ, என்ன இத்தனை நாளாக இல்லாமல் இன்னைக்கு மட்டும் கண்ணாடி முன்னாடி இவ்வளோ நேரம் நிற்கிறோமே, இது தப்பான வழியில் போயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், இல்லை சரவணனுக்கு இப்போது டிவோர்ஸ் தானே ஆக போகுது, அதெல்லாம் தப்பாலாம் போகாது, அதனால் நம்ம சரவணன்கிட்ட நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க தான் போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக மேக்கப் போட்டுக்கிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. கோவிலுக்கு போன உடனே நம்ம சரவணனுக்கு கால் பண்ணி, சரவணா, நான் கோவிலுக்கு வந்துட்டேன் சரவணா, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அஞ்சலி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண அஞ்சலி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அஞ்சலியும் சரவணன் எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறாங்க. போகிற வழியிலே தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே தன்னோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, வா மீனா, கோவிலுக்கு போயிட்டு நம்ம பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வராரு. வந்த உடனே நம்ம அஞ்சலி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அஞ்சலியை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா அஞ்சலி கிட்ட போய் உட்காடுறாங்க. என்ன அஞ்சலி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சரவணா, வந்து 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்குள்ளே நீ வந்துட்டல்ல, இப்போ ஓகேவா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அஞ்சலி, என்கிட்ட இந்த வார்த்தையை நிறைய டைம் கேட்டுட்ட, என்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லை சரவணா, உன்னோட வாழ்க்கையை பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையே பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது, நீ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரஞ்சலி, நான் கல்யாணம் பண்ண புதுசில் உன்னை மறக்கிற அளவுக்கு என்னை என் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டா தெரியுமா, என் உலகமே அவள் தான் நினச்சிக்கிட்டு இருந்தான், ஆனால் என்கிட்ட அவள் எந்த ஒரு பொய்யுமே சொல்லாமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக இந்த உலகத்திலேயே யாருமே அவளை மாதிரி இருக்க மாட்டாங்க தெரியுமா, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு நம்ம மயிலை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசுவோம். என்ன சரவணா, இப்போவும் அவங்க மேலே உனக்கு லவ் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அஞ்சலி, எனக்கு லவ் இருந்துச்சு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் அவள் என்கிட்ட என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணாதுக்கு முன்னே எல்லா பொய்யும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேலே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்க தவிர ஒரு துளி கூட காதல் அவன் மேலே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், சரவணா, நான் கேட்குறதுனால தப்பாக நினைக்காத, நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரஞ்சலி, நீயும் என்னை புரிஞ்சுக்காம திரும்ப அதே வார்த்தையை எனக்கு என்கிட்ட சொல்லாத, யாருமே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட பேசவே கூடாது, அப்படியே பேசினாலும் யார் சொல்றதையும் நான் காதுல வாங்கிக்கவே மாட்டேன், அவ எனக்கு என்னோட லைஃப்ல வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா அப்பதான் கோவிலை சுத்திட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, மீனா, என்னோட அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு தான் ஆள் தேவைப்படுது, யாராச்சும் இருந்தா பார்த்து சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மீனா இருந்துட்டு அப்பதான் நம்ம மயிலை யோசிக்கிறாங்க. சரிடி, நான் கண்டிப்பாக உனக்கிட்ட சொல்கிறேன், நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேனே, ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள பேசிட்டு உனக்கு உன்னோட நம்பரை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், சரியா, அவங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி மீனா, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம மீனாவும் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம அதாவது அஞ்சலியும் சரவணனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன, சரவணன் மாமா யாரோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், மாமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு இதுதானே அப்படின்னு அப்பதான் நம்ம மீனாக்கே யோசனை வருது. என்ன இது, மாமா ஏன் இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா,
நம்ம மயிலு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குதுன்னு நான் தன்னோட அம்மாவோட அதாவது அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறத தாங்க முடியாம சரி கோவிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு கிளம்புறாங்க. கோவிலுக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனேயே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சரவணனை பார்க்குறாங்க. சரவணன் யாரு கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் சரவணன் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணனை பார்த்த உடனேயே பயங்கர சந்தோஷமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே நம்ம சரவணன் ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம மீனா மீனா இருந்துட்டு நம்ம சரவணனை பார்த்துடுறாங்க. அதாவது மயிலை பார்த்துறாங்க. பார்த்த உடனேயே பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷன்ல போயிட்டு மயில்கிட்ட, "அக்கா வாங்கக்கா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்கக்கா" அப்படின்னு சொல்லவும், மீனா அங்கே பாரு மீனா, மாமா யாருக்கிட்டேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, யாரு மீனா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அக்கா நான் சொல்கிறேன் வாங்கக்கா, இல்லை நான் உங்ககிட்ட போய் பேசியே ஆகணும். இங்கே பாரு மீனா, என்னை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு அவரு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வாங்கக்கா நான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லவும், "இல்லை மீனா, நான் அவர்கிட்ட போய் கேட்டு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு அஞ்சலி இருந்துட்டு அப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவும் தங்கமயிலும் கிட்ட போகவும் நம்ம அஞ்சலி என்ன கேட்குறாங்கன்னா, "இங்க பாரு சரவணா, உன்னை கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. நீயும் டிவோர்ஸ் பண்ண போற, என்னோட வாழ்க்கையும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. "மீனா பாத்தியா மீனா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால் இதை தாங்க முடியல மீனா, நான் போய் கேட்க தான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, "மாமா என்ன மாமா, என்னை விட்டுட்டு நீ இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறியா மாமா? அதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்னை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ப்ளீஸ் மாமா, என்னை கல்யாணம் பண்ணி இவங்கள கல்யாணம் பண்ணிக்காதீங்க மாமா. என்னை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணவே கூடாது மாமா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "இங்கே பாருடி, அதை சொல்கிறதுக்கு நீ யாருடி? நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு போகிறேன், உனக்கு என்னாடி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "மாமா இப்படிலாம் பேசாதீங்க மாமா, நான் உங்களோட பொண்டாட்டி மாமா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருடி, அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லவே சொல்லாத. எதுக்காகடி அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிற? இங்கே பாரு, நீ என்னோட பொண்டாட்டியும் இல்லை, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. அந்த பந்தம் அருந்து ரொம்ப நாள் ஆச்சு. மீனா நீயாச்சும் சொல்லு மீனா, ப்ளீஸ் மீனா. பாரு மீனா, மாமா எப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு." நம்ம மீனா இருந்துட்டு, "மாமா யாரு மாமா இவங்க? யா இவங்க கிட்ட நீங்கள் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாரு மீனா, நான் அப்புறமா இதை பற்றியெல்லாம் சொல்கிறேன். இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா? நீ கூட்டிகிட்டு வந்தியா?" "இல்லை மாமா, நான் கோவிலுக்கு என்னோட ஃப்ரெண்டோட தான் வந்தேன். ஆனால் நீங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். யார் மாமா இவங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சரவணனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம மயில் இருந்துட்டு, "இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு மாமா, ப்ளீஸ் மாமா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருடி, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லவும், "இல்லை மாமா, நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. இங்கே பாருங்க, என்னோட மாமாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. என் மாமா கிட்ட நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் கேட்கலாம்? இங்கே பாருங்க, நீங்கள் கேட்டது ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லவும், நம்ம அஞ்சலி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. "இங்கே பாருடி, அவங்கக்கிட்ட எதுக்காகடி நீ பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, அவங்கக்கிட்ட நீ ஒரு வார்த்தை ஏதாச்சும் பேசுன அவ்வளோதான் உனக்கு. என்ன மாமா, என்னை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் இவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசினா உங்களுக்கு கோவம் வருதோ? நீங்கள் அதாவது உங்கள் கேரக்டரை தப்பாக பேசினேன்னு நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டீங்க. ஆனால் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறத வேலை என்ன மாமா? நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, "இங்கே பாருடி, நீ பண்ண தப்பை நியாயப்படுத்தாத சரியா? நான் தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியுமாடி? இவ என்னோட ஃப்ரெண்டுடி" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க மாமா, நான் நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அவங்க நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்களா இல்லையா? இங்கே பாருங்க, அதாவது அவங்க எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னோட மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படலாம்? இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்புங்க" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. "இங்கே பாருங்க, நீங்கள் அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க. அவங்க ரொம்ப பாவம். அவங்கள நீங்கள் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் அதாவது நீங்கள் அவங்களோட லைஃப்பில் இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட
நான் கேட்டேன். நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்கள நான் சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. மாமா, என்ன மாமா இது? இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி, என்ன அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சரவணா, இத்தனை வருஷமா நம்ம பிரிஞ்சிருந்தோம். நம்ம பிரிஞ்சிருந்ததுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. ஆனா இப்போ காரணமே கிடையாது. உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உனக்கும் டிவோர்ஸ் ஆக போது, எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இப்போ என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட உடனேயே நம்ம அதாவது மயிலுக்கு பயங்கரமான அழுகை வந்துடுது. இங்க பாருங்க, என்னோட வாழ்க்கையில நீங்க வராதீங்க ப்ளீஸுங்க. என் மாமா என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த 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 ஜென்மத்துல என்னோட மாமாக்கு நான் மட்டும் தான் பொண்டாட்டி. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக என்னோட மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு நம்ம தங்கமயில் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. முடிவு எடுக்க வேண்டியது சரவணன் தான். சரவணன் கிட்ட நான் இப்படி கேட்டேன்னா அவர் ஒரு முடிவை மட்டும்தான் கேட்டேன். அவரை நான் கட்டாயப்படுத்த கிடையாது அப்படின்னு சொல்லவும், மாமா ப்ளீஸ் மாமா, அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, நீங்க ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், எப்படி மீனா, எப்படி என்னோட புருஷனை இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நான் எப்படி அமைதியா இருக்கிறது சொல்லு? என்னால முடியாது. இங்க பாரு மாமா, ப்ளீஸ் மாமா, உங்க காலில் கூட விழுற மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த கல்யாணம் நீங்க பண்ணிக்க கூடாது. இந்த லைஃப்ல நான் மட்டும்தான் உங்களுக்கு பொண்டாட்டி மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடி, நான் இவளை அதாவது அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்னங்கிற, நம்மளுக்கு அடுத்த இயரிங்கிலே கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும். டிவோர்ஸ் கிடைச்சா அடுத்த நாளே நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ மாமா, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், அதுக்கப்புறம் இங்கே பாரஞ்சலி, இவகிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பா, நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருமீனா, பாருமீனா, மாமா என்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாருமீனா, என்னால் இதெல்லாம் தாங்க முடியல மீனா, எப்படியாச்சும் மாமா கிட்ட பேசி இதை புரிய வை மீனா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, இருங்க, கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாயிடும். நீங்க கவலைப்படாம சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்கக்கா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், எப்படி மீனா நான் நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு பக்கம் என்னோட அம்மா நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி வார்த்தைகளை வீசிக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் மாமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு மீனா. நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இப்போ வரைக்குமே நான் எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருக்கனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை மீனா. இங்க பாரு மீனா, இப்படியே நடந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என்னோட உயிரை விடுறதை விட எனக்கு வேற வழி தெரியல மீனா. அக்கா, நீங்க ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க இல்லைன்னா என்ன, உங்களுக்கு நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க உங்களுக்காக நீங்க வேலைக்கு போயிட்டு உங்கள பார்த்துக்க முடியாதா? அப்படி என்னக்கா நீங்க இவ்ளோ கஷ்டத்துக்கு ஆளாயிட்டீங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம்லாம் நடக்காது. ஏதோ மாமா கோவத்துல தான் பேசிக்கிட்டு போறாரே தவிர அவர் மனசுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி கிட்ட, இங்க பாரு அஞ்சலி, நான் அவகிட்ட சும்மா தான் சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது கண்டிப்பா சரியெல்லாம் வராது. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி, உன்னோட மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சரவணா, நான் நேத்து நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்னு நீ சொன்ன வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் என்னோட மனசுல இல்லை. நீ அதுக்கப்புறம் அப்படி சொன்னியா? உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட கேட்டேனே தவிர உன்னை கட்டாயெல்லாம் படுத்தலை. இனிமே என் கூட நீ பேசணும்னு நினைச்சா பேசு, இல்லைன்னா நான் உன்னை கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன், சரியா? சரி, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாக்கு பயங்கரமான ஒரு குழப்பம். எதுக்காக மாமா அவங்க கிட்ட பேசணும்? எதனால அவங்க கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க? போய் மாமா கிட்ட கேட்கலாமா? கேட்டா இதை கரெக்டாக வருமா, இல்லை நம்ம கிட்ட ஏதாச்சும் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன ஆஃபீஸில் எந்த ஒரு வேலையுமே நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, இல்லை நம்ம மாமா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினாதான் கண்டிப்பாக நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், ஏதாவது ஒரு வேலையும் பார்க்க முடியும். அதனால் நம்ம போய் மாமா கிட்ட பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட போகிறாங்க. போன உடனே, மாமா
உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்தேன் மாமா அப்படின்னு சொல்லவும், சொல்லுப்பா மீனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், காலையில் உங்களை கோவிலில் பார்த்தேன் இல்லையா, அந்த பொண்ணு கூட நீங்கள் எதுக்காக பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பொண்ணு யாருன்னு உனக்கே தெரியும்ல மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தெரியும் மாமா, தெரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், எதுக்காக அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தப்பாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா மீனா, நான் தப்பாக எதுவும் பேசலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னை பார்த்தா. அவள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவள் வந்து அவளோட புருஷனோடலாம் இல்லை, அவள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தனியாக தான் இருக்காளாம். இங்கே பாருங்கள் மாமா, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம நம்ம சரவணனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்போது கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ண பொண்ணு கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது எனக்கே தப்பாக தான் தெரியுது. மயிலக்காவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே பாரு மீனா, மயிலை பற்றியெல்லாம் அவளை பற்றி இங்கெல்லாம் பேசவே பேசாத. அவள் பண்ணியிருக்கிறது வேலைக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, இது அவங்க எதுவுமே தானாக பண்ணலை மாமா. அவங்க பின்னாடி நின்று அவங்க அம்மா தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு காரணமே. அதனால் அவங்க பண்ணாத தப்புக்கு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்ததே பெருசு தான் மாமா. நீங்கள் பெரிய மனசு பண்ணி மயிலக்காவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் மயிலக்கா கண்டிப்பாக உங்கள் கூட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க மாமா. ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இனிமேலும் உங்கள் லவ் பண்ண பொண்ணு கூட நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட மட்டும் சொல்கிறது சரியாக வராது. இப்போது அதாவது அஞ்சலிக்கிட்டேயும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போன உடனே அஞ்சலியும் மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணி, இங்கே பாருங்கள், எதுக்காக என்னோடய மாமா கூட நீங்கள் திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட அதாவது சரவணனோட தம்பியோட ஒய்ஃப் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நான் அவங்க தம்பியோட ஒய்ஃப் தான். நீங்கள் எதுக்காக என்னோடய மாமா கூட திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அஞ்சலி அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கோவிலில் கேட்டதை நானும் கேட்டேன். நீங்கள் என்னோட மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அது ரொம்ப பெரிய தப்பு. என்னோட மயிலக்கா ரொம்ப 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 பாவம். அவங்க அம்மா தான் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்கள சொல்ல ஒரு கட்டாயத்தில் அவங்க எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க மனசு ரொம்ப நல்ல மனசு. நீங்கள் இனிமே என்னோடய மாமா கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னோட சரவணன் சந்தோஷமாக இருக்கணும், யார் கூட இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் தான். ஆனால் அவங்க என்னோட சரவணனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதை கேட்ட உடனே என்னால் தாங்க முடியல. அதுவும் சரவணன் இருந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னால், அதனால தான் நான் சரவணன் கிட்டே கேட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக என்னோட சரவணனை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அதனால தான் என் சரவணன் கிட்டே அப்படிலாம் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், உங்கள் சரவணனெல்லாம் பேசாதீங்க. அவங்க இன்னொருத்தரோட ஹஸ்பண்ட். அவங்க மனஸ்தாபம் கண்டிப்பாக ஒரு நாள் சரியாயிடும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபத்தை இன்னும் பெருசாக ஆக்கி விட்டுறாதீங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப 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 மனசு உடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, எதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சரவணனோட முடிவுக்கு தான் ஆறுதல் அதாவது சம்மதம் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சரவணன் எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அதை பற்றியெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்வாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எப்படிங்க நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? என்னால் அதுதான் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் ஏற்றுக்க முடிஞ்சாலும் முடியலனாலும் கண்டிப்பாக இதுதான் உண்மை. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது அஞ்சலி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட, இங்கே பாருங்கள், அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் சரவணனுக்கு அவங்கள பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், என்னோட சரவணன் மாமா அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? அவங்க இப்படியெல்லாம் போய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மேலே வெறுப்பு வந்துச்சே தவிர அவங்க மேலே இருக்கிற லவ் எப்போவுமே குறையாது. இப்போ கோவத்தில் அவங்க மேலே லவ் இல்லை, அவளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு
பொண்ணாலேயோ, ஆனால் அவங்க ஆள் மனசில் கண்டிப்பாக மயிலாக்கா இருப்பாங்க. அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாவே கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் இனிமே சரவணன் மாமா கூட பேசாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே இப்போ தான் சரவணன் கால் பண்ணுறாரு. பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்தும் பேசுகிறாங்க. இங்கே பாரு சரவணா, என்னால் உங்களோட லைஃப்பில் பிரச்சனை வந்துடக்கூடாது சரவணா. அதனால் நம்ம இனிமேல் பேச வேண்டாம் சரவணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலி, என்ன அஞ்சலி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி, நம்ம 2 பேரும் பேசலாம். என்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை உன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியுது என்னால், வேறு யார்கிட்டையுமே என்னால் சொல்ல முடியல. அதனால் என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு சரவணா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே நீ எல்லா உன்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லு. என்கிட்ட சொல்கிறதுனால உனக்கு கஷ்டம் ஒன்றும் தீர போகிறது கிடையாதுல்ல. அதனால் இனிமேல் என் கூட பேசாத நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன அஞ்சலி திடீர்னு இப்படி பேசுகிற? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்போ மட்டும் ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலிக்கு அதாவது அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே பாரு சரவணா, மீனான்றவங்க என்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க. அதாவது அதாவது உன்னோட லைஃப்லேயும் அதாவது உன்னோட ஒய்ஃப் விஷயத்துலையும் தலையிடக்கூடாது. இனிமேல் என் மாமா கூட பேசாதீங்க, அது ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அதனால தான் இனிமேல் நம்ம 2 பேரும் பேச வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரஞ்சலி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட பேசினாதான் எனக்கே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ என்னோட மனசுக்கு ஆறுதலாக இருக்க மாதிரியே இருக்குது. இப்போது நீ என் கூட பேசலைன்னா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையே நரகமாயிடும் அப்படின்னு சொல்லவும், சரவணா இப்படியெல்லாம் சொல்லாத சரவணா, ஏன் சரவணா இப்படியெல்லாம் சொல்கிற? நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன் சரியா, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரவணா, நீ போய் தூங்கு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. நம்ம அஞ்சலிக்கு ஒரே யோசனை, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு போவாங்க? அப்போது அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சரவணன் புரிஞ்சுக்கணும்ல. அவங்க அம்மா தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா அவங்க அம்மாக்காக ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ண வேண்டாமே. இப்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பான கொடுத்து பார்த்தா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியணும்ல. நம்ம சரவணன் கிட்டே இதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், ஆனால் நம்ம அஞ்சலிக்கு அது மனசே வரமாட்டேங்குது. என்ன, நம்ம சரவணனை யாருக்கும் விட்டு கொடுக்க மனசே வரமாட்டேங்குது. இப்படி பேசி சரவணனோட மனசு மாறி அவங்கள ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காவும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையில் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா, ஏன் சரவணா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனை நினச்சி கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு அதாவது யாரோ மீனாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே, மீனா, எனக்கு என்னோட மனசு ரொம்ப வலிக்குது மீனா, என்னால் தாங்க முடியல மீனா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனா அப்படின்னு சொல்லவும், அக்கா நீங்கள் என்கிட்ட வேலை விஷயமா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, வேலை கிடச்சிருச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும், என்ன மீனா கேட்குற, எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறதுக்கு இப்போது நான் ரெடியாக தான் இருக்கேன். என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறத என்னால் தாங்க முடியல மீனா. இப்போ கூட தண்டசோறு சாப்பிட்றதுக்கு வந்துட்டா, கரெக்டாக 8 மணி ஆனால் போதும் சாப்பிட்றதுக்கு வந்துடான்னு என்னை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க மீனா. அதெல்லாம் கேட்க முடியல. இப்போ வரைக்குமே நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா, உங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, என்னக்கா இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, உங்களை இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் காசு கொடுத்துட்டு வந்தேன். அப்படி இருக்கிறப்பையும் எதுக்காக உங்ககிட்ட இப்படி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க? இங்கே பாரு மீனா, அவங்களோட குணத்தை என்னால் கண்டிப்பாக யாராலையும் மாற்றவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. சரி மீனா, நான் இப்போது எங்கே போகணும் வேலைக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, உங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான்க்கா, நான் உங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம மயில் அதாவது மீனா கொடுத்த நம்பருக்கு மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அதுக்கப்புறம் என்ன வேலை என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே விசாரிச்சிடுறாங்க. விசாரித்த உடனே நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் இனிமே என்னோட அம்மாவோட பேச்சு என்னால் கேட்கவே முடியாது அப்படின்னு அதாவது அவங்க கஷ்டப்படுத்துறத கேட்க முடியாது. வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம பாட்டு படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது யார் சரவணன் இருந்துட்டு மயில் இல்லை நம்ம அஞ்சலி சொன்னதையவே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அஞ்சலி மனசில் இப்போ வரைக்குமே நம்ம இருக்கோம். அவளுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கினா தான் என்ன, நம்ம நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷந்தாம தானே இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம சரவணன் நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை